கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் நிச்சயமாகவே உறுதியாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண போகிறேன். இந்த வருஷத்தில் எந்த காரியத்தில் உங்களுக்கு பெருக்கம் இல்லையோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை பெருக பண்ண வைக்க போகிறார். உங்களை கீழாக்காமல் உங்களை மேலாக்கி, உங்களை வாழாக்காமல் உங்களை தலையாக்கி, மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். மந்தை பெருகுவது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். அதனால் என் குடும்பத்தில் அன்பு பெருகலுங்கிறீங்களா, அன்பு பெருக போகுது. என் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகலுங்கிறீங்களா, ஐஸ்வர்யம் பெருக போகுது. என் குடும்பத்தில் சமாதானம் பெருகலையா, சமாதானம் பெருக போகுது. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணி உங்களை ஆஸ்பத்திரி உயர்த்த போகிறாரு. இந்த நாளுக்கு உண்டான அந்த உயிருள்ள வார்த்தை நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து, நம்ம ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண போகிறாரு. இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு கடந்து செல்லுங்க. இன்றைக்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பனை இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த நிகழ்ச்சியை கேட்குற தேவ பிள்ளைய குடும்பத்தில் இந்த வாக்கு தத்தத்தை நான் சொந்தமாக்கி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வாக்கு தத்தம் சொந்தமாவதாக. கிருபையும் பெலனும் வல்லமையும் கூட இருக்கக்கூடிய இரத்த கோட்டைக்கு மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. தேவ சமானம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.